இன்டென்ஸாகவே இல்லை. அது நீங்கள் இந்த இதில் பார்த்துருப்பீங்க, இந்த மேக்கிங்கில் பார்த்துருப்பீங்க. அதாவது நாங்கள் அது பேசி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் இப்போது நான் இது வரைக்கும் படம் பார்த்ததே இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் தனியாக கூப்பிட்டு இன்டர்வியூ வச்சு எங்கள் டேரக்டர் எங்களை அடிக்கல வேறு ரிக்வெஸ்ட் மட்டும் சார் அடிக்கிறாங்கிற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க சார் அப்படின்னாரு. அந்த வார்த்தையை மட்டும் நான் யூஸ் பண்ணல. அதே மாதிரி முதல் 8 நாள் ஷூட் போனோம். என்ன எடுக்கிறான்னு எனக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. நான் அதை கேட்டேன், சார் என்ன சார் பண்ணுறீங்க? ஒருவேளை அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார், இப்போ இந்த படமே வந்து நான் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி பண்ணேன். என்கிட்ட நிறைய பேர் வந்து நீங்கள் கதை கேட்குறீங்கன்னு சொன்னோன்னே இந்த கதையை சொல்லு, அவர் பண்ண மாட்டார், ஓடி வந்துரு அப்படி தான் இந்த கதையை என்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்படி தான் இந்த படமே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டதுக்கப்புறம் வடிவேல் சார் வச்சு ஒரு 15 நாள் ஷூட் பண்ணேன். நான் நிறைய இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். அதை எனக்கும் கீர்த்திக்கும் அந்த 15 நாளில் எடிட் பண்ணி காட்டினதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அது புரிஞ்சுது அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் பார்த்து பாராட்டியிருக்கிற அந்த வடிவேல் சாரோட அந்த ஃப்ளாஷ்பேக் தான். நான் வந்து இது பார்க்க மாட்டேன் அப்படின்னு, நீங்கள் எனக்கு படத்தை ஃபுல்லாக காட்டுங்க, சும்மா அந்த மாதிரி 10 நிமிஷம் 15 நிமிஷம் நான் பார்க்க மாட்டேன் சார். உங்களோட ஃப்ளாஷ்பேக் சார், அதிவீரனுக்கு சின்ன வயசில் இது நடந்திருக்கு, உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு வழி இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதை போய் பாருங்க அப்படின்னாரு. அதை பார்த்துட்டு நானும் கீர்த்தியும் வெளில வந்துட்டு நான் நேரம் போய் வடிவேலில் போய் கட்டி பிடிச்சி என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படி. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசும்போது எல்லாருமே சொன்னாங்க, அதை பார்த்து வடிவேல் அந்த மரம் மேலே நின்று அந்த அழுகிற காட்சியை பார்த்து அழுவாதவங்க யாருமே இல்லை, அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு அதை வாங்கியிருந்தாரு. நன்றி வடிவேலுக்கு. இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது வடிவேல் சார் தான் அப்பான்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஷாக் ஆனேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் பண்ணுவாரா இல்லையான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. அதுக்கப்புறம் நானும் மாரி செல்வராஜ் சார் பேசின விஷயமே வந்து, சார் இது வடிவேல் சார் பண்ணலாம், இந்த படம் வேணாம் சார், மாமன்னன் வேணாம், வேற கதை பண்ணலாம், அந்த மாதிரி செட் ஆகிட்டோம் நாங்கள். இந்த கேரக்டர் அவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதை ஒத்துக்கிட்டு, ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து நாய்சேகர் ரிட்டர்ன்ஸு சந்திரமுகிலாம் கமிட் ஆகிட்டாரு. சரி இது ஒத்துப்பாரா இல்லையா? அப்புறம் அவர் ஒத்துட்டதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் சார் முடியாதுன்றாரு, சார் நான் போக மாட்டேன் சார், பயமாக இருக்குது சார், எனக்கு எவ்வளோ ஷூட்டிங் போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் அவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த மாமன்னன் உண்மையான மாமன்னன் நீங்கள் தான் இந்த படத்தில். ஆரம்பத்துலேருந்தே அது ஃப்ரம் டே 1 நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு புது வடிவேல் சாரை எங்கள் மாரி செல்வராஜ் சார் காட்டியிருக்கிறாரு. கீர்த்தி தேங்க்யூ வெரி மச். பார்த்து அவர் டப்பிங் வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா நான் அவருக்கு டப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அவரோட வயசு நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவர் அதை போட்டு காட்டி, சார் சீக்கிரம் வந்தாங்க சார், இல்லைன்னா உங்களுக்கு பதிலாக உதவி சார் டப் பண்ணுறேன் சார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்தார். அவர் ஒரு உங்களுக்கே தெரியும், நான் ஃபகத் பற்றி நான் என்ன பேசுகிறது, அவர் நேஷ்னல் அவார்டு வின்னர், அவரோட படமே நான் ஒரு படம் தமிழில் பண்ணேன். ரஹ்மான் சார் ஒரு ஜூம் காலில் தான் ஆரம்பித்தது. அவர் வந்து துபாயில் இருந்த துபாய் எக்ஸ்போவில், அப்போ கோவிட் லாக்டவுன், அதான் கடைசி படம் சார், பண்ண படம் சார், நீங்கள் படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ரஹ்மான் சார் உள்ள வந்தார். படம் நாங்கள் ஷூட்டிங் போகும்போது ஒரே ஒரு பாட்டு தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் கேட்க ஒரு படத்தை பார்த்துட்டு அவருக்கு அந்த படம் அவ்வளோ இம்பாக்ட் கொடுத்து, நான் இன்னொரு பாட்டு தரேன், இந்த பிஜிஎம்க்கு இன்னொரு பாட்டு தரேன், இன்னொரு தரேன்னு சொல்லி கொடுத்தாரு. ரஹ்மான் சாருக்கு நன்றி. கீர்த்தி நான் பண்ண எல்லா டான்ஸருக்கும் சாரி. நிறையா அவங்க வந்து ரீடைக் பண்ணாங்கன்னா அது என்னவாக தான் இருக்கும், நான் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் அடிச்சிடுவேன். தேங்க்யூ கீர்த்தி. அதுக்கப்புறம் அர்ஜுன் தேங்க்யூ. மாரி செல்வராஜ் சார் நன்றி. சொல்லிட்டேன். லால் சார் தேங்க்யூ வெரி மச் சார். சிஎம்மாக அவர் நடிக்க சார், சிஎம் கேட்டது யார் சார் நடிக்க வைக்க போறீங்க அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் லால் சார்னே ஓகே சூப்பர் சார், அந்த ஒரு கம்பீரமாக இருக்கணும் அப்படின்னா அந்த உங்களோட அந்த வாய்ஸ், உங்களுடைய ஸ்டேச்சர், அந்த படத்தில் வர அந்த எலெக்ஷன் சீன்ஸில் ஒரு வண்டி நீங்கள் யூஸ் பண்ண வண்டி, அது உண்மையாகவே எங்கள் அப்பா யூஸ் பண்ண வண்டி. அப்புறம் வந்து விஜயகுமார் சார் யூஸ் பண்ண ஒரு வண்டி இருக்குது, அது வந்து நான் யூஸ் பண்ண வண்டி பிரச்சாரத்துக்கு போது. இது மாதிரி நிறையா எனக்கு இந்த படத்தோட கனெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பிரச்சாரம் போகும்போது அப்பாவை கூட கூட்டிகிட்டு போனது. அப்புறம் மூர்த்தி சார், அவர் இல்லைன்னா ரெஜெண்ட் இல்லை.
தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணுங்க. அடுத்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ண போறீங்க இருக்கு. அதனால என் படத்தையும் கொஞ்சம் சைடில் பார்த்துக்கோங்க. சென்ற வாரம் இப்போ 460 ஸ்க்ரீன்ஸ் மேலே ஓடிட்டு இருக்கு. கடைசியாக எல்லாம் எதாகிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியும். ஆர்டர் பயப்படாதீங்க.